Hi friends, first of all thank you to all for your support. ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நம்ம வந்து நவுன்ஸ்லேயும் ப்ரொனவுன்ஸ்லேயும் வந்து என்னென்ன எரர்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எரர்ஸ் ஆன் ஆர்டிகல்ஸ். ஸோ ஆர்டிகல்ஸில் வந்து என்னென்ன எரர்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரிலிம்ஸ் வந்து April 11th வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுவரை நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இங்கிலீஷில் வந்து என்னென்ன எரர் ஸ்பாட்டு என்னென்ன வர சான்சஸ் இருக்குது, அப்புறம் ஃப்ரைசஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரைசஸ், அதுக்கப்புறம் ஜம்பிள்டு சென்டென்ஸ், க்ளோஸ் டெஸ்ட்டு, அந்த மாதிரிலாம் ஒரு இம்பார்ட்டண்டான, அதாவது நான் மார்க் எடுத்து என்னென்ன டவுட்ஸ் எனக்கு வந்துச்சோ அதை தான் நான் வந்து எடுத்து உங்களுக்கு வந்து வீடியோவை கொடுத்துட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் போடுவேன். ஒன்ஸ் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வந்து கிளாஸ் வந்து நான் வந்து கண்டக்ட் பண்ண போகிறேன். என்ன கிளாஸ் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் கிளாஸ் வந்து நான் வந்து கண்டக்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸஸ் வந்து வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் வரும். நீங்களும் அதை வந்து நல்லா பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ நம்ம கிளாஸில் போகலாம். எரர்ஸ் ஆன் ஆர்டிகல்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, ஒரு திங்ஸை நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஏ இல்லைன்னா ஆன் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அதே திங்ஸை பற்றி அதே சென்டென்ஸில் நம்ம செகண்ட் டைம் பேசும்போது அங்கே வந்து தே வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, ஆஃப் த டூ கார்ஸ் அப்படிங்கிற வேர்ட்ஸ் வந்தாவே என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா கம்பேரிட்டிவ் டிகிரி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ தே பெட்டர், அந்த கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு முன்னாடி தேங்கிற ஆர்டிகல் வந்து யூஸ் பண்ணணும். நமக்கு தெரியும் எப்பவுமே பெட்டர், நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் எரர் ஸ்பாட்டில் ஸோ பெட்டருக்கு முன்னாடி வந்து தே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ராங் சொல்லி போடுவோம். ஆனால் அது அப்படி போடக்கூடாது. ஆஃப் த டூ கார்ஸ்னு வரும்போது நம்ம பெட்டருக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா தே வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஃபியூ அண்ட் லிட்டில் ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்னது அப்படின்னா, ஃபியூ வந்து என்னென்னா கவுண்டபிள், லிட்டில் வந்து அன்கவுண்டபிள். அதுலேயே ஃபியூன்னு மட்டும் ஒரு சென்டென்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை நம்ம என்ன கன்சிடர் பண்ணணும்னா நெகட்டிவாக கன்சிடர் பண்ணணும். ஃபியூன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை பாசிட்டிவாக கன்சிடர் பண்ணணும். இதுவே ஃபியூனா கம்ப்ளீட்லி த ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அனைத்தும் அப்படிங்கிற போது நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபியூ அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், அதுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து யூஸ் பண்ணணும். த ஃபாலோயிங் வீக், த நெக்ஸ்ட் வீக், த ப்ரீவியஸ், த ஒன்லி, த சேம், த லீஸ்ட், இதை முன்னாடி வந்து யூஸ் பண்ணணும். அடுத்து நியூஸுங்கிறது அன்கவுண்டபிள். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து கைண்ட் ஆஃப், ஷார்ட் ஆஃப், டைப் ஆஃப், இதுக்கு முன்னாடி அதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து இன் எ டெம்பருங்கிறது ஒரு காமன் ஃப்ரைஸு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து யூஸ் பண்ணணும்.